முக்கிய இரண்டு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். முதலாவது, புனித மாதத்தை கடந்து வந்திருக்கின்றோம். எல்லோரும் பகலெல்லாம் நோன்பு நோற்றோம், இரவெல்லாம் நின்று வணங்கினோம், நேரம் எடுத்து குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தரம், இரண்டு தரம், அதை தாண்டி மூன்றாவது தரமும் அதற்கு மேலாலும் இந்த குர்ஆனை முழுமையாக முடிக்கலாமா, ஓதி முடிக்கலாமா என்ற முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி கண்டவர்கள் இருக்கின்றோம். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை முழுமையாக வாசித்து அதனை புரிந்து கொள்ள முயற்சித்து அதனுடைய அறிவை உள்வாங்கிக் கொள்ள முயற்சி எடுத்தவர்கள் இருக்கின்றோம். கிடைக்கின்ற போதெல்லாம் திக்ருகளிலும் எம் பாவங்களுக்காக மன்றாடி பிரார்த்தனை செய்வதிலும், எங்களை புனிதப்படுத்திக் கொள்வதிலும், எங்களுக்கான நன்மைகளை கூட்டிக் கொள்வதிலும் எவ்வளவுக்கு எவ்வளவெல்லாம் முடியுமோ அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஈடுபட்டோம். என் நாவுகளை கண்டதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நாம் முழுமையாக முயற்சி செய்து வெற்றி கண்டோம். என் கண்கள் பாவமானவற்றை பார்க்காமலும் கேட்காமலும் நன்மையானவற்றை என்கின்ற பட்டிகளில் எங்களை விடுவித்து பரிசுத்தவான்கள் பட்டியலிலே சேர்த்துக் கொள்வதற்காக சிரமப்பட்டோம். ஒரு ரஹ்மத்தான மாதமாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அந்த மாதத்தை கடப்பதற்காக பலர் செய்யாதவர்கள் பச்சாதாபப்பட்டு அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஒரு காலம் ரமலான் எனக்கு தாய் என்று தவம் கிடக்க வேண்டியவர்கள், அவர்கள் ஒரு பக்கம் தவம் கிடக்க வேண்டும். இனி அவைகளை சுருட்டி பரனிலே செருகிவிட்டு பழைய வேலைகளை பார்ப்போம். தௌபா செய்து விட்டாச்சு, இனி அடுத்த ரமலானுக்குள் இருந்தால் இப்படி ஒரு என் கண்களுக்கு கட்டு போட்டோம், இனி காண வேண்டியதை எல்லாம் பார்ப்போம், உலாவர நாம் விட போகிறோமா அல்லது அதிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக நின்று எம் வாழ்வை நிலையாக கொண்டு செல்ல நாம் முடிவெடுத்து என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்திலே ஒரு விடயத்தை எனக்கு சொல்லித் தாருங்கள், இதுக்கு புறவிதி பற்றி நான் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அளவுக்கான ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லித் தாருங்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இதுதான் ஒவ்வொரு இயக்கும் சொல்லால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற சொல்லை சொல்லி அவர்கள் அதனை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். அவர்களுடைய ஈமானை வெளிப்படுத்தும். ரமலான் காலத்தில் அந்த பயிற்சியை தான் எடுத்தோம். நான் ஒரு மூமினாக என்னுடைய ஒவ்வொரு உறுப்பும் பயிற்சியை எடுத்தோம். அந்த பயிற்சியில முக்கியமான பயிற்சி என்னென்றால்
மனிதனை அதிக நரகத்திலே கொண்டு போகின்ற 2 விடயங்களுக்கு இந்த ரமலானிலே பாரிய கட்டுப்பாடு போடப்பட்டது. ஒன்று நாவடக்கம், இன்னொன்று ஆசை அடக்கம். இது ரெண்டும் ஒரு மனிதனை நரகத்திலே கொண்டு போகின்ற விடயங்களா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து சுவர்க்கத்துக்கு போவதற்கான வழியை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கேட்கிறார்கள். இப்படி கேட்டபோது நபி அவர்கள் தபூக் யுத்தத்திலே தனிமையிலே வாய்ப்பு கேட்டபோது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெரிய விஷயத்தை நீ கேட்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு ஈமானுடைய அடிப்படை அம்சங்களை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே இந்த நாவை இழுத்து காட்டுகிறார்கள். இந்த நாவை நீ அடக்கிக்கொள். முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், செய்வதை கட்டுப்படுத்தவில்லையோ, கைவிடவில்லையோ, அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் கிடப்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். நாவடக்கத்துக்கான பயிற்சி நோன்பு என்பது அதே போன்று உலகத்திலே வீட்ட டிவி இருந்தது. ரமலானுக்கு முன் இருந்த அதே டிவி அது மூடி கிடந்தது. கைகளிலே உலகம் சுருட்டி கொடுக்கப்பட்ட போன் இருந்தது, அது கைகளிலே இருந்தது. பள்ளிவாசல் வைக்கப்பட்டு குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் கொடுக்கப்பட்டது. இப்படி உலகம், இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் அவருடைய உணர்வுகள் இந்த உலகத்தின் என்னென்ன ஆசைகளுக்கு பின்னாலும் எதிர்பார்ப்புகளுக்கு பின்னாலும் அலை மோதுகிறதோ அலை மோதவோ அத்தனைகளையும் அவன் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்கு பின்னால் தன் உறுப்புகளை கொண்டு சென்று நல்வழிப்படுவதற்கு முயற்சி செய்தான். அப்படி ஆசைகளை அடக்கி வாழ்ந்த அந்த வாழ்க்கை பயிற்சி ரமலானுக்கு பின்னால் போக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானிலே நமக்கு கொடுத்த பாடமா. இந்த பாடம் தொடர வேண்டும். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வெற்றிக்குரிய வழிகளில் ஒன்றோ ஈமானிலே இஸ்திகாமத்தாக இருப்பது. ஒருவனை நரகத்திலே தள்ளுகின்ற வழிகளில் முக்கியமானது அவனுடைய நாவை பின்னால் அவன் அள்ளுண்டு போவது. இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டால் ரமலானை சரியாக பயன்படுத்தியவர்கள் ரமலானுக்கு பின்னும் அதை சரியாக பயன்படுத்துவார்கள். எவர்கள் ரமலானை மட்டும் வணங்கினார்களோ, எவர் ரமலானை வணங்கினாரோ அந்த ரமலான் முடிந்து விட்டது. எவர் அல்லாஹ்வை வணங்கினாரோ, அல்லாஹ் உயிரோடு இருக்கான், அவன் முடியல, அவன் மௌத்தாக. நாம் யாரை வணங்கியது என்பதை தீர்மானித்தோம். ரமலானை அந்த மாதத்தை வணங்கினோமா, அல்லாஹ் தஆலா அந்த ரமலான் மாதம் என்கின்ற அந்த அரிய வாய்ப்பை, அந்த காலத்தை பயன்படுத்தி நன்மைகளை கூட்டிக் கொள்ள முயற்சி செய்தோமா? அல்லாஹ் இருக்கான், எனவே ரமலானை மட்டும் அந்த அல்லாஹ்வை வணங்கிவிட்டு அடுத்த ரமலானை தேடுகின்றவர்கள் மூமின்கள் கிடையாது, உண்மையான தக்வாதாரிகள் கிடையாது. வாழ்க்கை முழுக்க தக்வாவின் நிழலில் வாழ துடிப்பவர்கள் தான் தக்வாதாரிகள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு தம்ம இஸ்தகாமு, உண்மையான மூமின்கள் யார் என்றால், காலு ரப்புனா அல்லாஹ், தங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சும்ம இஸ்தகாமு, அவர்கள் அதிலே நிலையாக நிற்பார்கள். இஸ்திகாமத் என்றால் அறிஞர்கள் சொல்லுகின்ற போது அதற்கான வரைவிலக்கணங்கள் சொல்லுவார்கள். இஸ்திகாமத் என்பது அல்லாஹ் எதையெல்லாம் செய்யுமாறு ஏவினானோ அல் குர்ஆனிலும் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாகவும் அவற்றையெல்லாம் வாழ்க்கையில் சகல விவகாரங்களிலும் அவன் புத்தியோடு இருக்கின்ற சகல காலங்களிலும் செய்ய முயற்சி செய்வதுதான் இஸ்திகாமத்தாகும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதனை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அவற்றை தவிர்த்து மௌத்தாகும் வரைக்கும் வாழ முயற்சி செய்வதுதான் இஸ்திகாமத்தாகும். இந்த இஸ்திகாமத்தில் இருக்கின்றவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு
அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நன்மையில் நிலைத்து நிற்கின்றவர்கள், நல்ல செயற்பாடில் நிலைத்து நிற்கின்றவர்கள் தான் வெற்றியை சுகித்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா அவருடைய அருமறையாம் திருமறையிலே சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு ராஹத் ஓய்வெடுத்தல் எப்போது என்றால் அவன் சொர்க்கத்துக்குள் நுழையும் வரைக்கும் அவனுக்கு ஓய்வு கிடையாது. அவன் சொர்க்கத்துக்குள் நுழையும் வரைக்கும் அவனுக்கு ஓட்டமும் அலைச்சலும் சிக்கலும் தான் இருக்கு. எனவே ஒரு வணக்கத்தை செஞ்சு போட்டு நான் நல்லா வணங்குறேன் என்று யாரும் நிம்மதியடைய கூடாது. வணக்கம் செய்தவன் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதால் என்கின்ற கவலை, எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெட்டையும் நாம் எடுத்து வைக்கின்ற போது மறுமைக்கு இதில் என்ன கிடைக்கும், இது என்ன மறுமைக்கு மிஞ்சும்? நாம் உதிர்க்கும் ஒரு சொல்லாகட்டும், நாம் எடுத்து வைக்கும் ஒரு வெட்டாகட்டும், உள்ளம் யோசிக்கின்ற ஒரு விடயமாகட்டும், எம் கண் பார்க்கின்ற ஒரு பார்வையாகட்டும், கேள்வியாகட்டும், எதுவாகட்டும், இதனால் மறுமைக்கு எது கிடைக்க வேண்டும், எது கிடைக்கும், நாம் என்ன செய்ய போகும் இந்த காரியத்தின் முடிவு எதுவாக அமையும்? பாருங்கள், சிந்தியுங்கள், ஆய்வோடு அவதானித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முன்வையுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நம்ம எப்போதுமே புத்திசாலி. அல்லாஹு தஆலா யாரையும் நம்மளை மடையதாக பயன்படுத்தவில்லை. சிலர் தங்களும் ஒன்று முழங்காதாக்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. நம்மள எல்லா விவகாரத்திலும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விடயத்தில் அவர் ஆழ்ந்த அறிவும் அவதானம் உடையவராகத்தான் இருக்கிறார். ஒரு விவசாயியா இருந்தால் அவருடைய விவசாயத்தில் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார். மீன்பிடி தொழிலாளியாக இருந்தால் எங்கே எவ்வளத்தை என்ன மீன் துடிக்குது என்று அவர் ஆழமான அறிவு கொண்டவராக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஆழ்ந்த அறிவு கொண்டவர்களாக இருக்கிறார். அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறார். ஆனா எல்லோரும் இருக்க வேண்டிய ஒரு பொது அறிவை இழந்து விடுகிறோம். இந்த வாழ்க்கையே எதற்காக வாழ்கிறோம், எங்கே போகிறோம், நம்முடைய முடிவு என்ன ஆக போகிறது என்கின்ற விடயத்தை சரியாக வகுத்துக் கொண்டு அதிலே பயணிக்கின்ற விடயத்தில் நிறைய பேர் தோற்று போய்விடுகிறோம். அல்லது சரியாக சிந்திப்பதிலே இருந்து இறக்கங்கள் வருகிறது. வணக்கங்களிலே அடிக்கடி சோர்வு நிலை வருகிறது. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கான வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை மறுமைக்கான வாழ்க்கை. இதை சரியா விளங்கினால் வாழ்க்கையில நம்ம சரியா எப்போதும் இருக்க முயற்சி செய்வோம், நிலையாக இருக்க முயற்சி செய்வோம், இன்னும் முடியுமான வரைக்கும் அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சி செய்வோம். இதை புரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை முன்னெடுத்து மக்கமா நகரத்திலே 13 வருடகாலம் தாவா செய்தார். அந்த தாவாவுடைய 13 வருடகால தாவாவில் 3 விடயங்களுக்குள் சுத்தி சுத்தி தன்னுடைய தாவாக்கள் பிரதானமாக இருந்தது. ஒன்று, அல்லாஹ்வை பற்றி விளங்கப்படுத்தினார்கள். இரண்டாவது, வணங்குவோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வுக்காக செய்ய முற்படுவோம். வணக்கத்தில் நிலையாக நிற்றல் என்கின்ற தன்மை நமக்கு வரும் சகோதரர்களே. நாங்கள் எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மௌத்துக்குரிய டேட் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எமக்கான மன்னரைகள் தயாராக இருக்கின்றன. நாம் மண்ணுக்குள் வைத்து மூடப்படுகின்ற சேவையானதை சேர்த்துக் கொள்ளும். அடுத்த வருஷம் இருப்புமா இல்லையா என்று தெரியாது. பாவங்கள் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாம் தெளிவாக இருக்கிறோம். இந்த இஸ்திகாமத் என்கின்ற நல்லதில் நிலைத்து நிற்றல் என்கின்ற தன்மை வருவதற்கு அறிஞர்கள் சில வழிமுறைகளை சொல்வார்கள். அதுல ஒன்று என்னென்றால் அல் இஸ்திஆனத்து பில்லாஹ். போகிறார் நாம நினைச்சு இந்த நேர்வழியில நிக்க இயலாது. அல்லாஹ் நமக்கு அதை ஹிதாயத், அந்த நசீப தரணும். எனவே எங்களுடைய பிரார்த்தனைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த சத்தியத்திலே என்னை நிலைத்து நிற்க செய்வாயாக.
ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், நேர்வழி காட்டியதன் பின்னால் அந்த நேர்வழியில் இருந்து நீங்களை திசை திருப்பி விடாதே என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். உள்ளங்களை பிறட்டுகின்ற ரஹ்மானே, எம் உள்ளங்களை சேத்தானிய வழியில் புரட்டி விடாதே என்ற பிரார்த்தனை என் நாவுகளில் எப்போதும் ஈரழிப்பாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்ப சேத்தான் எங்கள் ஒரு பக்கம் இழுத்து போவான்னு தெரியாது. எப்ப ஒருவன் அல்லாஹ் அல்லாஹ்னு பள்ளியை கிடந்தவன் கடைசியில வந்து தொழத்தேவல் நின்றே போறவங்க கொஞ்சம் பேர் வந்தான். முன்சபிலே நின்று தொழுது அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும் என்று அழுது மன்றாடிய, அதற்காக ஒவ்வொருடைய வீடுகளிலும் சென்று கதவுகளை தட்டி இந்த சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த தாயிகளாக செயற்பட்ட சிலர் கடைசியில தொழுகையே தேவையில் என்று தொழாம வீட்டுக்குள்ள படுத்தாங்க. காபத்துல்லாவுக்கு போய் அங்கே உம்ரா செய்யாம கூட்டி போன மனைவியை உம்ரா செய்ய வச்சுட்டு பூமுல படுத்து வந்தாங்க. அல்லாஹு தஆலா எவனை எப்ப புறச்சுடுவான்னு தெரியாது. நம்முடைய கையில இல்ல நம்முடைய ஹிதாயத், நம்முடைய கையில இல்ல நம்முடைய நேர்வழி, அந்த ரப்புடைய கையில இருக்கிற. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா என்கின்ற இந்த துஆக்கள் நம் நாவுகளில் எப்போதும் இருக்க வேண்டும். நாம் சத்தியத்திலே நிலைத்து நிற்பதற்கான முயற்சிகளிலே முதலாவது வழி. இரண்டாவது அல் முஜாஹதா, அதற்கான முயற்சி எடுக்கணும். நல்லவன ஆகணும் நினைச்சா ஆக முடியாது. நம்ம நோம்புல பாருங்க, நமக்கு எங்கெங்க இருந்து எல்லாம் டைம் வந்தது என்று தெரியாது. பலர் இரவு முழுக்க பள்ளியிலே செஞ்சினார்கள். பலரை நாம் கண்டோம் வந்து குந்தி இருந்து குர்ஆன் ஓதினார்கள், தொழுதார்கள். நம்மகிட்ட என்ன வந்துச்சு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம என்ன செய்யணும், எங்களை அர்ப்பணிக்கணும் என்கின்ற எண்ணம் வருகின்றவோ அல்லாஹ் அந்த எண்ணத்தின் வழியிலே செலுத்துவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, எவர்கள் நம்முடைய பாதையிலே முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய பாதையிலே நாம் நஹ்தியன்னஹும், அந்த நேரான பாதையிலே நாம் அவர்களை செலுத்தி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்ய விரும்புகிறவரோடு வழி வைக்கிறான். நல்லது நினைச்சா அல்லாஹ் அது நல்ல வழியை காட்டும். நாம நினைக்கணும், தண்ணி வேணுமெண்டா எடுத்து குடிக்கணும். கபாசித்தி கஃபைஹி இலல் மா லியப்லக ஃபஹு ஃபமா பிபாலிகிஹி, தண்ணி வேணும் என்று கையை தண்ணியை நோக்கி நீக்குறவனுக்கு தண்ணி வராது. முயற்சி செய்யணும். அல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில மார்க்கத்தை விளங்கணும் முயற்சி செஞ்சால் அல்லாஹு தஆலா அவருடைய பாதையை திறந்து தருவார். அல்லாஹ்வுடைய அடியானாக நாம் மாற வேண்டும் என்கின்ற அந்த முயற்சி, அல்லாஹ்வுடைய முயற்சி, துஆ இதெல்லாம் சேர்ந்து வருகின்ற போதுதான் நம்முடைய அந்த இஸ்திகாமத். ரமலானில் இருக்கிற பள்ளியில வந்தோம், பள்ளியில தொழுறாக்களை பார்த்தோம், தொழுதோம், எல்லாம் வந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அந்த உறவை விட்டு போகும். அதே போன்றுதான் رفقة أهل التقوى அல்லது அஹ்லுல் இஸ்திகாமா, அல்லது அதாவது நல்லவர்களோடு சேர்ந்திருத்தல், நல்வழியிலே வாழ்கின்றவர்களோடு தன்னுடைய உறவுகளை பலப்படுத்துதல், அவர்களோடான உறவை எப்போதும் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறது. சேத்தான் கூட்டத்தோடு சேரப்படாது. அல்லாஹ், மார்க்கம், பள்ளி என்கின்ற அந்த தொடர்பு வட்டத்துக்குள்ளுடைய கூடுதலான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். பள்ளிக்குள் இருந்தால் பாவம் செய்கிற எண்ணம் வராது, சும்மா படுத்தால் நன்மைதான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய திக்ருக்கு, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கும். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 இடங்களை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். இருக்கின்ற இடங்களில் அல்லாஹ்வுக்கு ஒரு ஊரில் விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். மிகவும் வெறுப்புக்குரிய இடம் தன்னை பிழையானது கிடையாது. போய் குந்திருக்கிறாள் எண்ணத்தை பொறுத்து அந்த எண்ணம் இடம் சரியா பிழையாது. வியாபாரம் செய்யறது, சந்தையில கடை போட்டிக்கார், அது பிழை இல்ல. இங்க போறால் சும்மா வம்பு வசையும் பாடி கொண்டிருப்பதற்கு போனால் அவர் இருக்கிற இடம் பிழை. எனவே இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுடைய பாதை நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சி இருக்கணும். அந்த முயற்சிக்கு உதவி செய்வதற்காக நாம் நல்லவர்களோடு சேர்ந்திருக்கணும். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் சாதிக்கீங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள், நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள், சத்தியவான்களோடு சேர்ந்திருங்கள்.
சத்தியத்தை பேசுகின்ற இடங்களில் இருங்கள். உங்களுக்கு பாதுகாப்பாரு நல்ல மனம் நம்மளும் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு நல்ல விடங்களும் நல்ல மனிதர்களும் நம்மளுடைய நட்பு வட்டங்களாக இருக்க வேண்டும். அது எப்போதும் நமக்கு நன்மையைத்தான் தேடித்தரும். ஏத்தகாப் இருக்கணும் என்றால் யார் ஏத்தகாப் இருக்கிறான் என்ற உணர்வில் இருக்கிறோனோ அவனை தேடி பிடிச்சி எல்லாரும் சேர்க்கிற ஒரு ஏத்தகாப் குரூப் உருவாது. இரவில் பள்ளியிலே தங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற போது ஒரு குரூப் உருவாது. குர்ஆனை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று அந்த எண்ணம் உள்ளவர்கள் சேர்கின்ற போது ஒரு சமூகம் உருவாகிறது. அந்த உருவாக வேண்டும் என்பதற்கும் முயற்சி இருக்க வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடியவர்களோடு சேர்ந்திருக்கவும் வேண்டும். இது நாம் நல்வழியில் இருப்பதற்கான வழிமுறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிரு ஒரு ரமலான் மாதத்தை கடந்திருக்கின்றோம். அதன் மூலம் நாம் புனித மனிதர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். அந்த முயற்சியில் நாம் வெற்றி அடைந்தவர்கள் என்பதற்கான அடையாளம் அந்த முயற்சியிலே நாம் தொடர்ந்து நிலையாக இருப்பதுதான் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் கவலையான விடயம், தலநோம்பண்டு நான் அந்த பள்ளியிலே சுபகு தொழுதேன். தலநோம்பண்டு ரமலானின் முதலாவது சுபகு தொழுகை இந்த பள்ளி முழுக்க ஃபுல்லாக நிரம்பி வடிந்தது. இடம் போதார் சிலர் வெளியிலே விராந்தையில தொழுதார்கள். கடைசி நோம்பண்டும், அதாவது பெருநாள் என்று அறிவிக்கப்பட்ட ஷவ்வாலுடைய அந்த பெருநாள் தினம் காலையில் இந்த பள்ளியிலே நாம் சுபகு தொழுதோம். வழமையாக ரமலானுக்கு முந்திய அந்த கடைசி ரமலானில் 3 சஃப்புகள் தொழுதார். ரமலானுக்கு முன்னும் வழங்கினார்கள், ரமலானுக்கு பின்னும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இடையிலே வந்து போன விருந்தாளிகளை காணவில்லை. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அதாவது துல் வஜ்ஹை, இருமுகம் கொண்டு. அல்லாஹ்வை ஒரு சீசன் ரசூலுல்லாஹ்வை பற்றி ஆயிஷா நாயிடத்திலே கேட்கப்பட்ட போது எப்படி இருந்தது என்று கேட்கப்படுகிறது. ஒரு சாஃப்டான ஒரு நல்ல மலை, எல்லோரும் ரசிக்கின்ற ஒரு இடிமுழக்கம் இல்லாத ஒரு மலைக்கு சொல்வதுதான் ஒரு தொடர் மலை, அமைதியான ஒரு மலை போன்று அவர்களுடைய வணக்கங்கள் இருந்தது. ரமலான் வாரங்களை என்ன செய்வாங்க, கொஞ்சம் நீட்டுவாங்க. ரமலானுக்கு முன்பும் ரமலானுக்கு பின்னும் ரமலானிலே அவர்கள் தொழுதது 11 ரக்காத்துகள் என்கின்ற ஹதீஸ் வந்துச்சு. ஆனால் தொழக்கிற நீண்ட நேரம் அவர்கள் ரமலானிலே ஃபுல்லாக நின்று தொழுவார்கள். டைமை கூட்ட ரமலானுக்கு முதலும் குர்ஆன் ஓதினார்கள், ரமலானுக்கு பிறகும் குர்ஆன் ஓதினார்கள். ரமலானிலே முடிவான வரைக்கும் இன்னும் அதிகம் ஓதினார்கள். ரமலானுக்கு முன்னும் தௌபா செய்தார்கள், ரமலானுக்கு பின்னும் தௌபா செய்தார்கள். ரமலானிலே இன்னும் அதிகம் கேட்டார்கள். வணக்கங்கள் காலத்தால் வரவேற்கப்பட்டதல்ல. கூடுகிற குறைகிற விஷயத்தில் நமக்கு டைம் கிடைக்கல, கொஞ்சம் கூட்டிக் கொள்வது. ரமலானில் முழுமையாக கூட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பு வந்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான சூழலை நபி அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அவனுடைய நல்லடியார்களாக என்றும் நிலைத்திருந்து அதிலே மௌத்தாகக்கூடிய வாய்ப்பை தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை தக்வா கொள்வோம். சகல விவகாரங்களும் சரியாக அமைவதற்கான அஸ்திவாரம், எங்கள் வாழ்வை பாதுகாக்கும் கேடயம் என்கின்ற விடயத்தை ஒவ்வொரு விடயத்திலும் நாம் எமக்கான ஒரு அரிதட்டாக எம் செயல்களை வடித்தெடுக்குகின்ற, எம் செயல்களை சரியாக தீர்மானிக்கின்ற ஒன்றாக இந்த அல்லாஹ்வை பற்றிய அந்த பயத்தை முன்னிறுத்தியதாக நாம் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக ஈருலகத்திலும் வெற்றி அடைவோம். சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஒன்று, ரமலான் முடிந்த கையோடு நாம் என்ன செய்வது? ரமலானுக்கு மூடு விழாவா அல்லது அதன் அடிப்படையில் தொடர்ந்து வாழ்வதா என்கின்ற விடயம் தீர்மானிக்க வேண்டும் நாம் தான். இரண்டாவது விடயம், இம்மை நோக்கி ஒரு தேர்தல் வருகிறது. தேர்தல் என்பது அதற்கான பிரச்சாரங்களும் செயற்பாடுகளும் ரமலானுக்குள் அடக்கி வைக்கப்பட்டன. ரமலான் முடிந்தவுடன் அதற்கான செயற்பாடு
சண்டை பிடிப்பதற்கும் யாரும் யாருக்கும் ஒத்துழைப்பு வழங்காதீர்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். சமூகத்துக்கு அரசியல் செய்ய வருகின்றவர்கள் சமுதாயத்துக்கு நல்ல வழிமுறையே வருவார்கள். தூண்டி பிரதேசவாதத்தை தூண்டி பேசி இந்த அடிப்படையில் வாழ்கின்றவர்கள் சமுதாயத்துக்கு நல்லது செய்ய தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். இது மார்க்க அனுமதிக்கிறது. இந்த அடிப்படையில் ஒருவர் வருவாராக இருந்தால் இவர் சமூக செயல்பாடு மேடைகளாக்கி கீழ்த்தரமான வாசகங்களை பயன்படுத்துகின்ற மேடைகளாக்கி வாக்கு பெறுவதற்காக சாராயங்களையும் போதை வஸ்துக்களையும் விநியோகம் செய்து இப்படி அல்லாஹ்வும் மார்க்கமும் தடுத்த விடயங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு எவர்கள் தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்க முற்படுகிறார்களோ அந்த விடயத்துக்கு பின்னால் போவது பாவத்துக்கு பக்கபலமாக இருப்பதால். எனவே சமுதாயத்துக்கு நல்லது செய்ய விரும்புகின்ற அரசியல்வாதி வேண்டும். எனவே இபாதத்து செய்கின்ற ஒருவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் காட்டிய வரவுக்குள் நிற்க வேண்டும். சமூகம் உங்கள் நல்லவர் என்று அங்கீகரித்தால் உங்களை ஆதரிப்பார்கள், உங்களை வெற்றி அடைய செய்வார்கள். உங்களுடைய கொள்கைகளை செய்து கண்டால் புரிந்து கொள்வதை பிழைவிட்டாலும் அல்லது உங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு முடிவெடுத்தாலும் இதுவும் கலா கதிர் என்று அதுக்கு பின்னால போங்க. அவ்வளவுதான். ஏனால் நாம அல்லாஹ் நாடியது என்ற முடிவிலே ஒற்றுவிடுவோம். அதே போன்று வாக்களிப்பவர்களும் இந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைக்கு சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதைத்தான் சொல்கிறான். நீங்கள் நியாயத்திற்கு சாட்சியாளராக இருங்கள். சாட்சி வழங்குதல், அறிஞர்கள் இந்த வாக்கு வழங்குதலை பற்றி சொல்கின்ற போது சாட்சி கூறுதல், இவர் இது செய்வார், சரியானால் இது நேர்மையானால் அவர் திட்டம் போட்டால் நல்லா செய்வார் என்று நாம் வழங்குகின்ற சாட்சி. எனவே அந்த சாட்சி வழங்குகின்ற போது உண்மை ஹாதா ஷஹீத் ஹாதா ஷஹீத் என்று சொல்லிட்டு வாராங்க. இவர் ஷஹீத், இவர் ஷஹீத். ஒரு சஹாபியை பார்த்து இவர் ஷஹீத் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி இல்ல ராயித்து ஃபின்னார் ஃபி அதாஅத்தின் கல்லஹா, யுத்த களத்திலே வெட்டி ஷஹீதாகி கிடக்கிறார். அவர் அல்லாஹ் பாதையில போராட போனவர், அதில் எந்த விடயமும் கிடையாது. போனவர் அங்கே மௌத்தாய் கிடக்கிறார். சொர்க்கவாதி என்று சாட்சி சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ராயித்துஹு ஃபின்னார், அவரை நான் நரகத்திலே கண்டேன். ஃபி அபாஅத்தின் கல்லஹா, ஒரு போர்வை விடயத்தில் அவர் மோசடி செய்தார். போராடி திரியர்கள் நல்ல ஒரு ஷால்வை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டார். கனிமத்து பொருளா அவருக்கு மறு அது கிடைக்கும். ஆனால் பொது சொத்தாக இருக்கின்ற ஒன்று, அது பொது சொத்தாக இருக்கின்ற போதே தனக்குரிய சொத்தாக ஆக்க முயற்சி செய்தார். நரகவாதி என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சமுதாயத்துக்கு சேவை செய்ய போகிறோம் என்ற போர்வையில் போகின்ற சகோதரர்களே, இந்த உலகத்தோடு வாழ முடிவடையவில்லை என்பதை நிதானமாக தெரிந்து கொண்டு களத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று இவர்களுக்கு ஆதரவு வழங்க முற்படுகின்றவர்களும் நம்முடைய வாழ்வு இதோடு முடிவடைந்து விடுவதல்ல. நன்மையையும் தீமையையும் இவர்களால் மட்டும் நமக்கு வரையறுக்க முடியாது. அதனை வரையறுக்கின்றவர் அல்லாஹ். அதிபெரும்பான்மையான சக்தியோடு வென்று வந்தாலும் அல்லாஹ் கவுக்க நினைத்தால் அவரால் நின்று முடிக்க முடியாது. இது உலக வரலாறு அல்ல, இலங்கை வரலாறு. இந்த விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புக்கு பின்னால போவோம். அல்லாஹ்வுடைய அருள் எதன் பக்கம் இருக்குமோ அதற்கு பின்னால ரெண்டு தரப்பும் போவோம். அதுதான் அது சின்ன பள்ளி தேர்தலா இருந்தாலும், ஊர் தேர்தலா இருந்தாலும், நாட்டு தேர்தலாக இருந்தாலும் நாம் கையாள வேண்டிய விடயங்களாகும். நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம், சரியின் பக்கம். சரியான சிலர் சரியா தான் பேசுவாங்க. வாரம் முறை கொலையா இருந்தாலும் அதை நிதியாரி சிலர கருத்தெல்லாம் சரி. ஓட்டு வாங்குறதுக்கு சாராயமும் செயற்பாடு மீதும் கட்டி எழுப்புகின்ற எந்த சமூக செயற்பாடும் அது நிலையானதில்லை. என்று அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாதது. எனவே இந்த விடயங்களில் தேர்தல் காலம் அது முஸ்லிம் ஊர்களிலே நடந்தால்
அது கருத்துக்களை முன்வைக்கின்ற களங்களாக இருக்க வேண்டுமே தவிர பம்பு வசை வாடுகின்ற களங்கள். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அபிப்பிராயம் வரலாம். நாம இந்த ரூட்ல போனா தான் இந்த ஊர் அபிவிருத்தி செய்ய, அந்த ரூட்ல நாம போகிறோம். இதான் நம்முடைய ஒர்க்கிங் பிளான், இதான் நம்முடைய வேலை திட்டம். அதே பொருளாதார ரீதியாக திட்டமிடல் ரீதியாக நடந்த பிழைகளை ஆதாரமாக காட்டுவது கூடிய இடம் கிடைத்தால் கொண்டு காட்டுறதுக்கு நடவடிக்கை எடுங்க. நீங்க மேடையில போட்டுக்கு அதை மூலதனமாக ஆக்காது. இதெல்லாம் ஆரோக்கியமான விலைகளை கொண்டு வராது என்கின்ற விடயங்களை இந்த அரசியல் தொடர்பாக எல்லாவற்றையும் மார்க்கத்தின் கோணத்திலே பார்க்கின்ற நாம் இவற்றையும் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொண்டே நாம் எல்லாம் மௌத்தா போகிறோம். 1000 காலம் வாழ வந்தவர்கள் அல்ல. இதுக்குள்ளேயும் இஸ்லாம் பார்க்கணும் என்கின்ற விடயத்தை சுருக்கமாக சுட்டிக்காட்டி அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நேரான வழியில் வாழ்ந்து அதிலேயே மௌத்தாகக்கூடிய வாய்ப்பை தருவானாக. ஆமீன்.